ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யாராக இருந்தாலுமே அவங்கள 3 நாளில் வசியம் செய்யக்கூடிய ஒரு கைப்பிடி சர்க்கரை வசியத்தை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசியம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க இப்போ உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட், நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, அவங்க உங்களை லவ் பண்ண கிடையாது, பட் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் லவ் அப்படிங்கிற இடத்துல அவங்க இல்லைனாலும் இது நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, அவங்க மனசில் வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னாலும் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் பெருசாக கம்யூனிகேஷன் இல்லைனா இட்ஸ் டேக் டைம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் கூட திரும்பி வரவே முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்குன்னா இதுக்கு ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது தெளிவாய்க்கோங்க. இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் அசைவ உணவு சாப்பிட்டு நீங்கள் பண்ணவே கூடாது. உடல் மனசுத்தியோட பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் குளிச்சுட்டு தெளிவான மனநிலையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா போதுமானது. அதே போல் ஏதாவது ஒரு தீட்டு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, அதாவது உடம்பு சரியில்லை, இல்லை தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி, சின்ன ஏதாவது பெயின் இருந்தால் கூட வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் டைவர்ஷன் வேறு எதுக்கும் போகக்கூடாது. மனதளவில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பண்ணாதீங்க. அதாவது இப்போ தான் உங்களோட சண்டை போட்டிருக்காங்க அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த டைமில் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு கவனம் செலுத்த முடியாது, அந்த டைம்லேயும் பண்ணவே முடியாது. அதர்வைஸ் நான் தெளிவான நிலையில் தான் இருக்கிறேன், அப்போ நான் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். எந்த நேரத்தில் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ப்பிறையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப வேகமாக கிடைக்கும். வளர்ப்பிறை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிஞ்ச பிறகு வரக்கூடிய நாட்களை தான் நம்ம வளர்ப்பிறைன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை முடிஞ்ச பிறகு வரக்கூடிய நாட்களை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ண ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அமாவாசை அன்னைக்கே நீங்கள் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்னைக்கு கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதே போல் ரொம்ப பாஸ்ட் லைஃப் அவங்க என்னை வெறுத்துட்டாங்க, என்னோட வேண்டவே வேணான்ட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரியான நெகட்டிவ்லே இருந்து இதை பண்ணாதீங்க. இதை பண்ணால் நடக்கும், பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணாவே போதும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை, ஒரு பச்சை கலர் பென். இது நீங்கள் எப்போ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை யாருமே தொல்லை பண்ணாத ஏதோ ஒரு நேரம், இது பகலாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருந்துட்டு போகலாம். பெஸ்ட் டைம் வந்து நைட்டு தான். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தனிமையான ஒரு அறையில் போய்க்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அதுக்கு கீழே அவங்களோட பேர் எழுதிட்டு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டு 2515 அப்படின்னு அது கீழே எழுதிருங்க. அதை எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால் மீ, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு எழுதுங்க. இதை எழுதிட்டு ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து அதில் போட்டு அந்த பேப்பரை அப்படியே ஃபவுல் பண்ணி நல்லா மடக்கிட்டு அதை அவங்க 2 கையில் நடுவில் வச்சுட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் எந்த பர்சன் உங்க கூட பேசணும், திரும்ப உங்களுக்கு தேடி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விஷுவல் பண்ணுங்க. அவங்களுடைய உருவத்தை உங்க மனக்கண்ணில் நிறுத்திட்டு என் கூட பேசு, எனக்கு கால் பண்ணு அப்படின்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. என் கூட பேசு, என் கூட கால் பண்ணு அப்படின்னு மனதில் சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. அவங்களை நேரில் பார்த்து சொல்ற ஃபீலோட நீங்க சொல்லுங்க. இது எவ்வளவு நேரம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நேரம் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. அதாவது இதை நீங்க பண்ற நேரத்தில் எந்தவித டைவர்ஷன் இல்லாமல் உங்களோட மனக்கண்ணில் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க உருவம் எவ்வளவு நேரம் உங்களுக்கு நல்லா தெளிவா கிளாரிட்டியா தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு 3 நிமிஷமாவது பண்ணுங்க போதும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை எடுத்து மடித்து உங்கள் கூடயே வைங்க. நைட் நீங்கள் பண்ணுறனால தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்துங்க. படுத்த பிறகு அந்த நபர் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து தங்களோட காதலை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட படுத்துக்கோங்க. படுத்து நீங்கள் கரெக்டாக படுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணதுக்கான பலன் அன்னைக்கு உங்களுக்கு கனவு மூலிமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணது பண்ணிட்டு அது உங்களோட ஆழ் மனதில் பதியும் போது ஒரு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கனவுகளாக உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். கனவுகளாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் கனவுகளாக வெளிப்படலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, அடுத்த நாள் நீங்கள் திரும்பி இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 3 நாள் பண்ண பிறகு இந்த சர்க்கரையை கொண்டு போய் எறும்பு புற்றில் போட்டுடணும். நீங்கள் எறும்பு அதை சாப்பிடணும். எறும்பு சாப்பிட 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 நமக்கு இருக்கக்கூடிய ஆறா அதிகரிக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் குறையும் சொல்லுவாங்க. அதன் பிறகு அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எரிச்சிருங்க.
அந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பச்சை கலர் இங்க் தான் யூஸ் பண்ணும். அந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த சாம்பலை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீர்ல கரைச்சிருங்க. ஓடக்கூடிய தண்ணீர் எங்களுக்கு இல்லைன்னா டேப் வாட்டர்ல கூட நீங்க கரைச்சா போதுமானதாக இருக்கும். வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதை நீங்க 3 நாள் பண்ண பிறகு அதுல இருந்து ஒரு 7 நாள் டைம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டைம் தான் 7 டேஸ். அந்த மேக்ஸிமம் டைம்குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்க. அதே போல இந்த 3 நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணா முதல் நாளே வந்துடும். இன்கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா கூட 3 நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து கனவுல வந்து வரும். நீங்க பண்ணதுக்கான எஃபெக்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கனவா தெரிய ஆரம்பிக்கும். இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கனவு வரல, அதுக்கான ரிசல்ட் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க 3 நாள் பண்ணதை திருப்பி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ண விஷயம் இந்த குவாண்டம்ல போய் பதியணும். அதாவது நம்மளோட ஆழ்மனதில் பதிஞ்சு இந்த பிரபஞ்சத்தோட கலக்கணும். அது சரியான வகையில் கலந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளோட மனதோட கலந்து நமக்கு வந்து கனவுகளா வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால அந்த கனவு நமக்கு வர ஆரம்பிக்கணும். அடுத்து அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈகோ பர்சனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஈகோ பர்சனாக இருந்தால் அந்த ஈகோவை விட்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் இதை முயற்சி பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். நாங்க பேசி ரொம்ப வருஷ கணக்கில் ஆச்சுங்க, நாங்க பார்த்தே ரொம்ப பல வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா காமதேனு மந்திரத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த பசுவோட மந்திரத்தை நீங்க பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட விருப்பங்களை ரொம்ப வேகமா நிறைவேற்றக்கூடியது. இந்த காமதேனு பசுவோட மந்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தின போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமான ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், நான் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதற்கான பலனும் ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.